நாட்டின் பல மாநிலங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூரில் கோலஸ்லாங்கூர், உலுஸ்லாங்கூர், கிள்ளான், கும்பாக், பெட்டாலிங், கொலலங்காட், உலுலங்காட் மற்றும் சிப்பாங் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை, கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோலாலம்பூர், புத்ராஜயா, நெகிரி செம்பிலான், மலாக்கா, ஜொகூர் மற்றும் சராவாக்கில் உள்ள பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பூனையை கட்டி வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்ற நபருக்கு கோலாலம்பூர் அமர்வு நீதிமன்றம் 10,000 வெள்ளி அபராதம் விதித்துள்ளது. 43 வயது நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி நொரீனா ஜைனால் அபீடின் இந்த அபராதத்தை விதித்துள்ளார். புளுவாங் ஜலான் பத்து பகாட் மெர்சிங் சாலை கிலோமீட்டர் 56.5 ஏற்பட்ட விபத்தில் முதியவர் ஒருவர் பலியானார். இன்று காலை 9 மணியளவில் 2 கார்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்து குறித்து பொதுமக்களிடம் இருந்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக புளுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நிக் முகமது அஸ்மி ஹுசேன் தெரிவித்தார். உயிரிழந்தவர் 78 வயதான பேட்ரிக் லாவ் உயின் ஹெங் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முதியவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாகவும், மற்றொரு காரில் வந்த 34 வயது நபர் உடலில் சிறு காயங்களுக்கு ஆளானதாகவும் அவர் கூறினார். சைபர் பாதுகாப்பு துறையில் மலேசியா முன்னணியில் உள்ளது என்றும், ஆசியான் தலைவராக இருக்கும் நிலையில் இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தேசத்தின் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் குறிப்பாக தேசிய முக்கியமான தகவல் உள்கட்டமைப்பை பாதுகாப்பதில் தேசிய சைபர் பாதுகாப்பு முகமையின் முயற்சிகளை தேசிய சைபர் பாதுகாப்பு குழு முழுமையாக ஆதரிப்பதாக அவர் கூறினார். யுனிவர்சிட்டி புத்ரா மலேசியாவில் நிறுவப்படும் தேசிய குறியாக்க மையத்தை தேசிய பாதுகாப்பு முகமையான நக்சா வழிநடத்தும் என்றும், மற்ற பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்பதற்கு வாய்ப்புகளை இது திறக்கும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக அன்வார் ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை காலம் முடிந்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் உள்ளூர் சந்தையில் காய்கறிகளின் விலை சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீரற்ற வானிலை காரணமாக காய்கறிகளின் வரத்து குறைந்து விற்பனை விலை அதிகரித்ததாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். ஒவ்வொரு முறை பருவமழை வரும் போதும் இந்த பிரச்சனை ஏற்படும் என்று குறிப்பிட்ட அவர், சந்தையில் விற்கப்படும் காய்கறிகளின் விலை உயர்வு குறித்து தங்களுக்கு தகவல்கள் வந்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், மேலும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் காய்கறிகள் போதுமான அளவு வழங்கப்படுவதை உறுதி செய்வதில் மத்திய வேளாண் சந்தைப்படுத்தல் ஆணையமான ஃபாமா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். நேற்று இரவு தலைநகர் கெப்போங்கில் உள்ள கேளிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் மொத்தம் 67 சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் 3 மலேசியர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 57 பேர் பெண்கள் என்றும் 10 பேர் ஆண்கள் என்றும் கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் முகமது சௌபி வான் யூசுப் கூறினார். அதில் 46 பேர் தாய்லாந்து நாட்டினர் என்றும், 8 வங்கதேசத்தினர், 5 லாவோஸ் பிரஜைகள், 4 வியட்நாமியர், 2 மியான்மர் நாட்டவர்கள் மற்றும் இந்தியா மற்றும் சீன பிரஜைகள் தலா ஒருவர் அடங்குவர் என்று அவர் கூறினார். இரவு 11:30 மணி அளவில் தொடங்கிய இந்த நடவடிக்கையின் போது 3 உள்ளூர்வாசிகளாகிய 2 பெண்கள் மற்றும் ஓர் ஆண் ஆகியோரும் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 25 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட சட்டவிரோத நபர்கள் புக்கிட் ஜாலில் குடிநுழைவுத்துறை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த குப்பை லாரி மோதியதில் 3 வீடுகள் சேதமடைந்ததாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். காஜாங்கில் உள்ள குடியிருப்பு பகுதியான தமான் புக்கிட் மேவா பகுதியில் குப்பைகளை சேகரித்த குப்பை லாரியின் பிரேக் செயல் இழந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், விபத்தின் போது குப்பை லாரியில் இருந்த ஓட்டுநர் உட்பட 4 துப்புரவு பணியாளர்களும் எந்த ஒரு காயமும் இன்றி தப்பியதாகவும் அவர் கூறினார். இந்த விபத்தில் 3 வீடுகள் சேதமுற்ற நிலையில் வீட்டில் இருந்தவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை நாளை முதல் நாடு முழுவதும் லிட்டருக்கு 3 வெள்ளி 19 காசிலிருந்து 3 வெள்ளி 22 காசாக 3 காசுகள் உயரும் என்று நிதி அமைச்சு இன்று அறிவித்துள்ளது. ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசாகவும், தீபகற்ப மலேசியாவில் டீசல் லிட்டருக்கு 2 வெள்ளி 95 காசாகவும், கிழக்கு மலேசியாவில் டீசல் லிட்டருக்கு 2 வெள்ளி 15 காசாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை டிசம்பர் 25ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பொது கழிப்பறையில் இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்த 34 வயது ஆடவரை பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து பிடித்தனர். நேற்று மாலை 5:20 மணியளவில் புளுவாங் காவல் நிலையத்திற்கு இது தொடர்பான புகார் அழைப்பு கிடைக்கப் பெற்றதால் சம்பவ இடத்திலேயே அவ்வாடவரை கைது செய்ததாக புளுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பக்ரீன் முகமது நோ தெரிவித்தார். புளுவாங்கில் உள்ள கம்போங் மெலாயுவில் உள்ள பொது கழிப்பறையில் 34 வயது ஆடவர் மறைந்திருந்ததாகவும், 24 வயது பெண் கழிப்பறைக்குள் நுழைந்ததும் அவரை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்ததில் இளம் பெண்ணின் கைகளிலும் கழுத்திலும் காயம் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அவ்வாடவர் மீது முன்னமே 3 போதைப்பொருள் வழக்குகளும் 6 குற்றவியல் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்துள்ள நிலையில் அவரிடம் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பக்ரீன் முகமது நோ தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.